இங்க ஒரு சின்ன பையன் நைட்டு முழுக்க தூங்காம டிவில போடுற படத்தை பார்த்துட்டு காலையில உட்காந்து ஹோம்ஒர்க்னா பண்ணிட்டு இருக்கான். அவங்க பாட்டியும் இவனை திட்டிக்கிட்டே இவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவன் ஒரு சினிமா பைத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபரு ஒரு போனை கொண்டு வந்து இதுல நிறைய படம் இருக்கு, இந்த போன் உனக்கு வேணும்னா நீ 300 ரூபாய் காசு கொடுன்னு கேக்குறான். ஆனா இந்த சின்ன பையன் கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு. 200 ரூபாய் இல்லாதனால பாட்டி கிட்ட போய் ஸ்கூல்ல புக்கு தராங்கன்னு சொல்லி 200 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த பையன் கிட்ட தரான். ஆனா அப்பயும் இவன் அந்த போனை கொடுக்காம இன்னொருத்தவன் 500 ரூபாய் கொடுத்து இந்த போனை வாங்கிக்கிறேன்னு சொல்லி இருக்கான். உனக்கு வேணும்னா இன்னும் 200 ரூபாய் ரெடி பண்ணிட்டு சொல்லு, நான் இந்த போனை தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்த 200 ரூபாய் காசுக்காக இவன் ஸ்கூலுக்கு போகாம செங்கல் சுழியில போய் வேலைனா பாத்துட்டு இருக்கான். இதனா கண்டுபிடிச்ச அவங்க பாட்டியும் அங்க வந்து ஸ்கூலுக்கு போகாம கட்டடிக்கிறியான்னு இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவனும் பின்னாடி பாரு பாட்டி பாம்புன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அன்னைக்கு முழுக்க இவன் வீட்டுக்கே போகாம இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டில வந்து அந்த நபர் கூட சுத்திட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேருமே சிட்டில போய் ஐஸ்கிரீம்னா சாப்பிட்டு இருக்கிறப்ப அங்க 2 போலீஸ்கார் வந்துடுறாரு. அங்க இவனை பார்த்ததுமே இவன் ஒரு பெரிய திருட்டு பையன், இவனை பிடிக்கணுமேனு ஓடி வராரு. இதனா பாக்குற இவங்க 2 பேருமே ஓடி போய் தப்பிச்சிடுறாங்க. இந்த சம்பத்துங்கிற இந்த சின்ன பையன் ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம ஒரு இடத்துல நின்னுறான். அங்க ரோட்ல பொம்மை விக்கிற ஒரு சின்ன பையன் கடையில நின்னு தண்ணியனா வாங்கி குடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்னை வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கவான்னு கேக்குறான். அதுக்கு அந்த சின்ன பையனும் இங்கேயே இருன்னு சொல்லிடுறான். இந்த பொம்மை விக்கிற பையனோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருப்பாரு. அதனால இந்த பையனை இங்க உட்கார வச்சுட்டு இவன் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலான்னு போறான். டாக்டர் கிட்ட போய் அப்பாவை எப்ப வீட்டுக்கு அனுப்புவீங்க, அப்பாக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவரும் போன் நம்பர்னா கொடுத்துட்டு போப்பா, நான் சரியானோன்னு நானே கால் பண்ணி சொல்றேன்னு கிளம்ப சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சம்பத்துங்கிற இந்த பையனும் இந்த பொம்மை விக்கிற பையன் வீட்லயே தங்க ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பாட்டியும் பேரனை காணோமேன்னு தேடிட்டு இருக்காங்க.